சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. வரும் உலகம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் எல்லாருமே ஒரு பிரைம் இம்பார்ட்டன்ஸ் எல்லா நாட்டிலுமே ஒரு இந்த பிரேக்கிங் நியூஸ்லையும் ஹெட்லைன்ஸ்லையும் தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தினா அது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த முத்தரப்புக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு தான். ஒரு முறை பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு ஈரானுக்கு எதிராக களம் கண்டாங்க. திடீர்னு பார்த்தா ஈரானுக்கு ஆதரவாக பேசி இஸ்ரேல் அமைதியாயிருங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சு. அப்புறம் பார்த்தா ஒப்பந்தம் முடிவாக போது 19ஆம் தேதி கையெழுத்து விட போறோம்னாங்க. அப்புறம் பார்த்தா அது தள்ளி போகுதுன்றாங்க. இப்படி தொடர்ந்து ட்ரம்பால ஒரு குழப்பமான மனநிலையில தான் நம்ம உலகம் இருக்கு. ஸோ குழப்பம் மட்டும் பண்ணா பரவாயில்ல, இவரால் விலையும் எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு, சமாளிக்க முடியாத அளவுக்கு. ஸோ ஈரான்ல எப்போதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், வளைகுடா பிராந்தியத்தில் எப்போதான் அமைதி திரும்பும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு ஒப்பந்தமானது இப்போது தற்காலிகமாக கையெழுத்தாகி இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா? அதை பத்தின டீட்டெயில்ஸ் இந்த தொகுப்புல பார்த்துடலாமா? பார்க்கலாம். நம்ம அமெரிக்கா ஈரான் இடையில சுவிட்சர்லாந்துல உயர்மட்ட பேச்சுவார்த்தை பாசிட்டிவா நிறைவடைஞ்சிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் ஈரான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு நீண்ட காலம் விதித்திருந்த தடைகளை அமெரிக்கா 60 நாட்களுக்கு நீக்கி இருக்கு. பார்த்திபன், US ட்ரெஷரி அதாவது அமெரிக்க கருவூலத்துறை பொது உரிமம் வாயிலா ஈரான் பெட்ரோலிய பொருட்களை உற்பத்தி செய்யறக்கும், ஏற்றுமதி செய்யறக்கும், விற்பனை செய்யறக்கும் அனுமதி வழங்கி இருக்கு. ஸோ 60 நாட்கள்னா கணக்கு போட்டு பார்த்தா ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் இது தடையை தளர்த்தி இருக்குது அமெரிக்கா அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்காவோட தடைகளை தற்காலிகமாக தளர்த்தி இருப்பதால கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை ஈரான் தொடங்க அனுமதி கிடைச்சிருக்கு. அதாவது அமெரிக்க டாலர்ல வர்த்தகம் செய்ய அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்றதான் இதோட சாராம்சம். ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் கப்பல் நிறுவனங்கள் தடைகளை சந்திப்பது தளர்த்தப்பட்டிருக்கு. அது போக ஏற்றுமதிக்கு பணம் வழங்கல், பணம் கொடுக்கல், அது மட்டும் இல்லாம சர்வதேச வங்கிகளின் சேவை, காப்பீடு நிறுவனங்கள் சேவையை பெறவும் ஈரான் விலக்கு பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை ஈரானுக்கு கொடுத்து மற்ற நாடுகளோட வயிற்றுலயும் கொஞ்சம் பாலை வாத்திருக்காங்க அமெரிக்கா. பண்ண இவ்வளவு குழப்பத்துக்கு ஏதாச்சும் பண்ணலாம் இல்லையா? ஆமா, அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையால ஈரானுடைய ஆயில் 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா சர்வதேச சந்தைக்கு சட்டப்பூர்வமா வர இருக்கு. இதுவரையில அமெரிக்கா தடைகள் காரணமா சட்டத்திற்கு புறம்பா எண்ணெய் ஏற்றுமதியை ஈரான் செஞ்சுட்டு இருந்துச்சு. சீனா அமெரிக்கா மிரட்டலை தாண்டி ஈரான் கிட்ட அதிகாரப்பூர்வமா எண்ணெயை வாங்கிச்சு. மற்ற நாடுகளுக்கு கள்ள சந்தை வாயிலா இந்த எண்ணெய் விற்கப்பட்டு இருந்துச்சு. இப்ப அமெரிக்கா தடை தற்காலிகமா நீக்கி இருப்பதால ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரிக்கலாம். ரைட். இந்த நிலையில் சீனாவை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஈரான் கிட்ட இருந்து நிறைய எண்ணெய் வாங்கினது சீனா தான். இந்த அமெரிக்கா என்ன பொருளாதார தடை விதிச்சாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட பண்ண போகிறேன், வேற யாருக்கும் கேட்க முடியாதுன்ற ஒரு ஆட்டிடியூடை தான் ஈரான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் கிட்ட இருந்து அதிகபட்சமாக அவங்க எண்ணெய் வாங்கி அவங்களோட ரிசர்வ்ஸ், அந்த நமக்கு இந்தியாவில் இருக்குங்க இல்லைங்களா, ஸ்பெஷல் ரிசர்வ்ஸ் இருக்கும் எண்ணெய்க்காக, அதே மாதிரி அங்கே பிரம்மாண்டமான ஒரு செட்டப் இருக்கு. அதில் அதிக அளவிலான கச்சா எண்ணெய் இந்த மாதிரியான ஒரு பேராபத்து வரக்கூடிய காலகட்டத்தில் விநியோகம் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்தலான்னு சேமிச்சு வச்சிருக்காங்க. அது இந்த எரிசக்தி மொத்தமாக ஆட்டம் கண்டுச்சு இல்லையா இந்த போருக்கு பிறகு. அப்போ மற்ற நாடுகள்லாம் சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கும்போது சீனா என்ன பண்ணாங்க, நம்ம கிட்ட தான் இவ்வளவு ரிசர்வ் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா தான் டீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான்ல இருந்து எண்ணெய் வர்த்தகம் அடிபட்டா முதல்ல பாதிக்கப்பட போறது சீனா தான் அப்படின்றது தான் உலக நாடுகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நாமுமே செய்தி தொகுப்புல அதான் பண்ணியிருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாததுன்னா, பெரிய அளவிலான ஒரு குடோன், எண்ணெய் குடோன் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதுல அத்தனை எண்ணெயை கேலனா சேர்த்து வச்சிருந்திருக்காங்க சீனா. அதனால சீனாவுக்கு மட்டும் நல்லதில்லை, இந்த எரிசக்தி பொருளுடைய இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றோம்னா உலக அளவில் டிமாண்ட் அதிகம் போது விலையும் அதிகமாகுது. சீனா மாதிரியான ஒரு பெரு தேசத்திலையும் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா என்ன இருக்கும், இன்னும் அதிகமாக விலை ஏறி இருக்கும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இருப்பிலேயே அவங்க எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டதால இந்த விலையேற்றம் ஓரளவுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. ஏறி இருக்கு, ஆனா இவ்வளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஏறாத காரணம் சீனான்னு சொல்லிட்டு சீனாவுக்கான கிரெடிட்டும் இப்போ வழங்கப்படுது. சோ இந்த நிலையில தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி, ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆடியன்ஸ் ஹார்முஸ் ஜலசந்தியை முன்னெல்லாம் மேப்ல எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தாலும் போய் படம் போட்டு பாகம் குறிக்கிற அளவுக்கு பிரசித்தி பெற்றுட்டாங்க. அந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு ஹார்முஸ் ஜலசந்தி பத்தின நியூஸை பார்த்து. ஸோ இது நாள் வரைக்கும் அந்த ஜலசந்தியில தாண்ட முடியாம கப்பல்கள் அங்க தேங்கி நின்றுட்டு இருந்தன. அந்த கப்பல்கள்ல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் இப்போ அவங்கவுங்க போக வேண்டிய மார்க்கெட்டை போய் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாவும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா.
சர்ப்ளஸ் அதிகமாகலான்ற ஒரு கணிப்புக்கு மத்தியில கச்சா எண்ணெய் விலையும் இப்போ குறைஞ்சிட்டு வருது இல்லையா? ஆமா, பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை வந்து பீப்பாய் வந்து 7341 குறைஞ்சிருக்கு. இது இன்னும் குறையணும் கூட எதிர்பார்க்கப்படுது. ரைட், அது நமக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்தியாவுக்கு இப்போ ஈரானுடைய எண்ணெய்க்கான ஒரு தடை விலக்கு அமெரிக்கா கொடுக்கும்போது இந்தியாவுக்கு பயன்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? ஸோ கச்சா எண்ணெய் விலை குறைவால இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேவையான கச்சா எண்ணெயில பெரும் பகுதியை இறக்குமதியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை சரிவை நோக்கும் போது நம்ம இறக்குமதி செலவு தன்னால குறையும். ஏற்றுமதியை விட இறக்குமதி குறைவுன்றதால இருபக்க இருக்கக்கூடிய வர்த்தக பற்றாக்குறையும் நமக்கு குறையும். ரூபாய் மீதான அழுத்தம் குறையும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 94 ரூபாய் பக்கம் இருக்கு இல்லையா டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு. ஸோ அது அந்த அழுத்தமும் குறையும் நிலையில் உள்ளூரில் விலைவாசி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. இப்படி இருக்கையில் இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ஈரான் இந்தியா இடையிலான பிணைப்பு மீண்டும் வலுவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ எழுந்திருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் முதல் முறையாக ஆட்சி அமைச்சப்ப ஈரான் மீது வந்து பல தடைகளை கொண்டு வந்தார். அப்போ வந்து நம்ம ஈரான் இருந்து அதிகமாக வாங்க முடியாமல் போச்சு. அதுக்கு முன்னதாக 2018 ஈரான் கிட்ட இருந்து இந்தியா வந்து 10லேருந்து 11% கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்துச்சு. ஈரான் வந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில கொடுத்துருந்துச்சு. அது போக இந்திய ரூபாயிலுமே விற்கப்பட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஆயில் இம்போர்ட்ஸ் பெரும்பான்மை இறக்குமதி தானே பண்றோம். அதுல டாப் 5ல இருந்த நாடு ஈரான். இப்போ நம்ம டாப் 10ல கூட அது இல்லாம போனது காரணம் அமெரிக்கா தொடர்ச்சியாக விதித்திட்டு இருந்த அந்த பொருளாதார தடைகள் தான். ஸோ அதுல ஒரு தளர்வு கிடைக்கும் போது இதை நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்க சொன்ன இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஜியோகிராபிக்கலா வந்து நம்ம வெனிசுலா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம், ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம், அமெரிக்கா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம், கல்ஃப்ல நிறைய நாடுகள் கிட்ட வாங்குறோம். இவங்க எல்லாத்தையும் விட ஈரான் நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கு. ஸோ போக்குவரத்து செலவும் நமக்கு மிச்சமாகுது அப்படின்றது ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட். ஸோ அடுத்து என்ன, இப்போ அருந்து போன அந்த பிணைப்பை மீண்டும் தொடங்க ஈரான் முயற்சி செய்வதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா எண்ணெய் இறக்குமதியில 3வது இடத்தில் இருக்கும் இந்திய சந்தை மிக பெரியதாவே இருக்கு. அதனால கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தொடர்பா இந்திய நிறுவனங்களோட ஈரான் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. சர்வதேச சந்தையில் இந்த விலை குறைவுக்கு மத்தியில் ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் வருவது செலவுகளை குறைக்கும். அதாவது எண்ணெய் கப்பல் பயணிக்க வேண்டிய தொலைவு குறைவு. அது போக ஈரான் கச்சா எண்ணெய் பியூரிட்டி மிக்கதாகவும் இருக்கும். அதனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சர்வதேச சந்தையில் நீண்ட காலத்துக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை சரிவு பாதையில் இருக்கணும். அது போக அரசு வரிகள், எண்ணெய் நிறுவனங்கள் முடிவை பொறுத்து தான் இந்த எண்ணெய் விலை குறைவு என்பது இருக்கும். ஆமா, விலை குறைய வாய்ப்பு, அந்த வாய்ப்புன்றதை ஏன் அழுத்தி சொன்னோம்னா, அந்த முடிவு வந்து மார்க்கெட் கையில மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஓஎம்சிசி எண்ணெய் நிறுவனங்கள் அரசு கையிலுமே இருக்கு அப்படின்றத இங்க நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம சுத்திகரிப்பு செலவு குறைவு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா வருண். இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து இப்போ அதிக அளவுல எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவோட வற்புறுத்தலை தொடர்ந்து வெனிசுலா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம். ஆனா ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா வெனிசுலாவோட கச்சா எண்ணெய் வந்து தார் மாதிரி இருக்கும், செம திக்கா இருக்கும். அதை வந்து நம்ம சுத்திகரிப்பு பண்றதுக்கு நமக்கு அந்த செட்டப்பே நம்ம மாத்திருக்கோம். அதுக்கு செலவும் கூடுதலா இருக்கும். அதை விட ஓரளவுக்கு லைட்டா இருந்தாலுமே ரஷ்யா கச்சா எண்ணெய், இந்த ஊரல் கச்சா எண்ணெய் கூட திக்கானது தான் ஓரளவுக்கு. ஒப்பீட்டு அளவில் ஈரானுடைய கச்சா எண்ணெயானது அங்கிருந்து கிடைக்கக்கூடியது ரொம்ப லைட் வெயிட் ஆனது. அதை சுத்திகரிப்பு பண்றது ரொம்பவே சுலபம் அப்படின்றதுனால தான் அந்த செலவும் நமக்கு குறையுது. ரைட், இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, விலை குறைவு உடனடியாக வருமான்ற கேள்விக்கு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இது 60 நாட்களுக்கு மட்டுமே இந்த தளர்வு அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கீழே போட்டிருக்காங்க. இப்போ இந்தியா என்ன வாங்க ஈரான் ஆசைப்பட்டாலும் இந்தியா ஏற்கனவே பிற நாடுகளுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு. இப்போ உடனடியாக மடைமாற்றம் செய்வது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அது போக அமெரிக்கா 60 நாட்கள் மட்டும்தான் இந்த சலுகைன்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சு அமைதி ஒப்பந்தத்தை எட்ட வேண்டியதும் மிக முக்கியமானதாகவே இருக்கிறது. இப்போ விலை குறைய வாய்ப்பு இருந்தாலும் அது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை வெற்றியோடு இணைஞ்சிருப்பதால அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்து தான் எண்ணெய் விலையோட ஏற்ற இறக்கம் இருக்கும்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ த பால் இஸ் இன் தேர் கோர்ட் என்ற மாதிரி அமெரிக்கா ஈரான் ரெண்டு பேருமே ஒத்துமையா இருந்தாதான், எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த அமைதி ஒப்பந்தம், தற்காலிக ஒப்பந்தம் நிரந்தர ஒப்பந்தம் ஆனா மட்டும்தான் மீண்டும் விலையெல்லாம் சீராகும், நமக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கோம். ஸோ
லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் இல்லையா? சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.